நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சினிமா. நம்ம பொதுவா சினிமா பத்தி நம்ம பேசுறது இல்ல. ஏன்னா சினிமான்றது ஒரு கற்பனை உலகம். சினிமாக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா சினிமாவில் அரசியல் காண்பிக்கிறார்கள். அரசியல் சினிமாவை முழுங்கி நிற்கிறது. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டுல பராசக்தி அப்படின்ற ஒரு படத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ்ன்ற உதயநிதி அவருடைய மகன் இன்பநிதி அவர்கள் இயக்கி வெளியிடுறாங்க ஜனவரி 9. அதே காலகட்டத்தில் ஜனநாயகன் படமும் வெளியாகுது ஜனவரி 9. இந்த பராசக்தியுடைய இசை வெளியீட்டு விழாவை அனைவரும் பார்க்கிற மாதிரி சன் டிவில போடுறாங்க. இந்த ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழாவை ஜீ தமிழ்ல போடுறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் கட்டமைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே பராசக்தி வெர்சஸ் சல்லியர்கள். இந்த பேரை நீங்க பெரிதும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா சல்லியர்கள் என்பது உண்மையான தமிழ் ஈழப்போர். இந்த தமிழ் ஈழம் என்றது என்ன அப்படின்னா, தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழ் ஈழப்போர் போராட்டம் செய்தார்கள். ஏன் செஞ்சாங்க அப்படின்னா, இந்த இலங்கையில இருக்கிற யாழ்ப்பாணம், கிளிநொச்சி இந்த மாதிரியான இடத்துல இந்த தீவுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழர்கள் தொப்புள் கொடி உறவுகள் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு எதிராக சிங்கள ராணுவம் நடத்திய போர் தான் தமிழ் ஈழப்போர். இன்றைக்கு பெரிதும் கட்சிகள் இந்த தமிழ் ஈழத்தை வச்சு சம்பாதிச்சு ஆட்சிக்கு 4 எம்எல்ஏ, 2 எம்பி, 1 எம்பி, 5 எம்எல்ஏன்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சொகுசு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கெல்லாம் அடித்தளம் இட்டவர் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள். மேத்தக்கு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ற கூடிய தேசிய தலைவர் தான். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அவர்கள் இந்த தமிழுக்காக செய்த தியாகம் என்பது சொல்லில் அடங்காதது. தன்னுடைய குழந்தைய 7 வயசான பாலச்சந்தரை சுட்டு கொன்னாங்க. பிரபாகரனுடைய மகன் மட்டுமல்ல, கரு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அந்த மாதிரி தமிழ் ஈழத்துக்காக போராடி மடிந்து தன் மனைவி குடும்பத்தை இழந்த தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய போராட்டத்தை ஆவணப்படமாக எடுத்தார்கள் தான் இந்த சல்லியர்கள் திரைப்படம். இந்த திரைப்படம் தமிழகத்துல வெளியிட தடை. 950 திரையரங்குகள் கொண்ட இந்த தமிழகத்துல வெறும் 27 திரையரங்குகள் தான் இந்த சல்லியர்களுக்கான படத்துக்கு ஒதுக்கப்பட்டது. இது ஏன் அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த திராவிட தீ பரவட்டும், பராசக்தி, தமிழ் வாழ்க, இந்தி திணிப்பு போராட்டம் சொல்லி பேசி 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 இந்த திராவிடர்கள் நம்மை ஆண்டு நம்மை அடிமைப்படுத்தி ஒரே ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துடைய வாரிசு மற்றும் நன்றாக செழித்து வாழ்றாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த சல்லியர்கள் வெளிவந்தா இந்த திராவிடர்கள் போடும் பொய் வேஷத்தை ரொம்ப வெட்ட வெளிச்சமா காட்டிடும் அப்படின்றதுக்காக இந்த சல்லியர்கள் படம் திட்டமிட்டு தவிர்க்கப்படுகின்றது. ஏன் அப்படின்னா, இந்த சல்லியர்கள் படம் வெளியாகக்கூடிய தேதி கேட்டது ஜனவரி 1. அந்த தேதியில பெரியதளவுல எந்த பெரிய படமும் வெளியாகல. ஆனாலும் திட்டமிட்டு இந்த சல்லியர்கள் படத்தை ஏன் தடுத்தாங்க அப்படின்னா, ஜனவரி 9 பராசக்தி வெளியாகுது. பராசக்தி என்ன அப்படின்னா திராவிடர்களுக்கான படம். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் வாழ்க, இந்தி திணிப்பு போராட்டம், தமிழர்களுடைய குரல் சொல்லி தமிழ்னு போலியா பேசக்கூடிய தமிழ் இருக்கும்போது அந்த தமிழை ஆதரிக்கிற திமுகவினர், குறிப்பாக உதயநிதி, ரெட் ஜெயண்ட் மூவிஸ், உண்மையாக தமிழ் ஈழத்துக்காக போராடிய நமது தொப்புள் கொடி உறவான யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, இலங்கையில வாழ்ந்த தமிழ் மக்கள் போராடிய போராட்டத்தை ஆவணப்படமாக எடுத்த சல்லியர்களை ஏன் இவங்க பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க? ஏன் இவங்க சல்லியர்களுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா உண்மையான தமிழ் என்பது, உண்மையான தமிழுக்காக போராடிய போராட்டம் என்பது தமிழ் ஈழப்போர். அப்போ அந்த தமிழ் ஈழப்போரை தவிர்த்துட்டு இவங்க ஏன் தமிழ்னு வேற எது பின்னாடியோ ஓடுறாங்க? உண்மையான தமிழ் பற்று திமுகவிற்கு இருந்தால், உதயநிதிக்கு இருந்தால், மு.க. ஸ்டாலினுக்கு இருந்தால் தமிழ் ஈழப்போரை தான் அவங்க காமிச்சிருக்கணும். ஏன்னா அவங்க தமிழ் ஈழப்போரை காட்ட மாட்டாங்க. தமிழ் ஈழப்போர் நடக்கும் போது இதே திமுக அரசாங்கம் காங்கிரசுக்கு உறுதுணையாக இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டா, இதே கருணாநிதி சொன்னார், தமிழ்நாட்டுல ஒரு தெருவுல சாவு சத்தம் கேட்டா இன்னொரு தெருவுல மங்கள ஓசை கேட்கும். அது போல தமிழ் ஈழப்போரில் நம்மளுடைய தமிழர்களை, தொப்புள் கொடி உறவுகளை கொன்று குவித்தார்கள். குறிப்பாக பெண்களை நிர்வாணப்படுத்தி அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று குவித்தார்கள். அதே நேரத்தில் தன் மகளுக்காக, கனிமொழிக்காக
இதே காங்கிரஸ் அரசிடம் ராஜ்யசபா எம்பி சீட்டு கேட்டு போனாரு கருணாநிதி. அப்போ இந்த மாதிரி கொன்று குவிச்சாங்க தமிழர்களை, இவங்களுக்காக பேசாம உங்க சுயலாபத்துக்கு சீட்டு கேட்க போறீங்களேனும் போது இந்த வாசகத்தை சொன்னாரு. ஒரு தெருவுல மங்கள ஓசை ஒலிச்சா இன்னொரு தெருவுல சாவு ஓசை ஒலிக்கும், அதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னவர் இந்த மகான் கருணாநிதி, அமரர் கருணாநிதி. அவர்களுடைய குடும்பத்தை ஆட்சியில் அமர வைக்கத்தான் இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள் நம் தமிழர்கள். ஆனால் உண்மையில் கருணாநிதி குடும்பம் இந்த தமிழர்களுக்கு செய்த அநீதி, துரோகம் ஏராளம், வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு தமிழர்களுக்கு இவர்கள் செய்த துரோகம் அளப்பரியானது. ஏன் இதை இப்போ அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, அந்த காலகட்டத்துல பிரபாகரனுக்கு ஆதரவா கருணாநிதி அவர்கள் துளியும் செயல்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது தமிழ் சொல்லி இந்த தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்து பணம் சம்பாதித்து சொத்து சுகத்தோட வாழ்றவங்க நமது தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு ஒரு துளி உதவியும் செய்யாதவர்கள் இன்றைக்கு அதே பேரை சொல்லி தமிழ் சொல்லி திராவிடத்தை பரவட்டும் சொல்லி இந்த படத்து மூலமா மீண்டும் ஆட்சிக்கு வர நினைக்கிறாங்க. குறிப்பா ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழர்களுக்கான வரலாறை அழிச்சிட்டு இந்த திராவிடருக்கான வரலாறை கொண்டு வராங்க. சமீபத்துல நம்ம பேசியிருப்போம், தகடூர் அதியமான் வளைவு அப்படின்னு இருந்த வளைவை அப்ப தந்தை பெரியார் வளைவுன்னு மாத்தினாங்க. அதை கண்டிச்சு பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க சில அமைப்புகள். அதனால திருப்பி தகடூர் அதியமான் வளைவாவே வந்துருச்சு. நம்ம அதை கண்டுக்காம விட்டிருந்தா தந்தை பெரியார் வளைவா வந்திருக்கும். எங்க இருந்து வந்தார் இந்த திராவிட பெரியார்? நமது தகடூர் அதியமான் தமிழ் மன்னர், தமிழ் மக்களுக்காக ஏராளமான நல்ல விஷயங்களை செஞ்சவர். நம்ம தமிழ் மன்னர்களை நாம மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி திராவிடர்கள் உள்ள வந்து இன அழிப்பு செய்யறாங்க. நம்மளுடைய தமிழ் இனத்துக்கான போராட்டத்தையும் நம்ம தமிழ் மன்னர்களான அவர்கள் ஆட்சி செய்த முறையும் நம்மளை மறக்கடிக்க செய்து இந்த திராவிடர்கள் புகழை ஓங்கும் அளவிற்கு நம்ம கிட்ட என்ன பண்றாங்க, திராவிட திணிக்கிறாங்க இந்த திராவிடர்கள். ஆனா மக்களே, நீங்க புரிஞ்சுக்கணும், நம் போராட்டம் என்பது பெரியதான போராட்டம். சிங்கள ராணுவத்தை எதிர்த்து நேர்மையின் வழியில், அறத்தின் வழியில் போராடினார் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். இன்றைக்கு அவரை பத்தி பேசி வயிறு வளர்த்த கட்சிகள் ஏராளம். குறிப்பா சொல்லணும்னா, இப்ப நடப்பயணம் போறாரே வைகோ அவர்கள் தமிழ் ஈழத்துக்காக பிரபாகரனுடன் சென்று புகைப்படம் எடுத்து பிரபாகரனுடன் நெருங்கிய உறவில் இருந்தவர். ஆனால் இன்றைக்கு இந்த படத்திற்காக போராடாம, தமிழர்களுக்காக போராடாம தன் குடும்பம் தன் பிள்ளைக்காக போராடி வருகிறார். இதே திமுக வைகோ மீது கொலைப்பள்ளி செலுத்தி அவரை திமுக விட்டு வேட்டி அடித்தது. வைகோ மதிமுக என்ற கட்சி தொடங்கும் போது 3 பேர் தீக்குளித்து இறந்தார்கள் இந்த திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று. இன்றைக்கு வைகோ அதே திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு தனது சுயலாபத்திற்காக அரசியல் செய்கிறார். அந்த 3 பேர் தீக்குளிச்சு இறந்தாங்கள, அவர்கள் ஆன்மா கூட வைகோவை ஒருபோதும் மன்னிக்காது. தாம் பிள்ளைக்காக எம்பி சீட்டுக்காக இதே திமுக கூட கூட்டணி வச்சார். அப்புறம் என்ன கொள்கைக்கு இவர் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு? திருப்பி திமுகலே போய் இணைய வேண்டியதானே. ஆனா அப்படிப்பட்ட வைகோவும் தமிழ் ஈழ போரை பற்றி பேசியவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த விடுதலை சிறுத்தைகள் இது எல்லாமே தமிழ் ஈழ போரை குறிக்கக்கூடியது, தலைவர் பிரபாகரனை குறிக்கக்கூடியது. தலைவர் பிரபாகரனுடன் இருந்தவர் தான் தொல் திருமாவளவன் அவர்களும் இந்த சல்லியர்கள் படம் வெளியே ஆகாததை கண்டித்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா, இவர்கள் எல்லாம் தமிழ் ஈழத்துக்கு எதிராக செயல்பட்ட காங்கிரஸ் உடனும் திமுகவுடனும் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திருமாவளவனும் வைகோவும். அதை பற்றி நம் மக்கள் எங்கன்னா கவலைப்பட்டாங்களா? திருப்பி இந்த திமுகவுடைய கூட்டணியான காங்கிரசுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மதிமுகவுக்கும் தான் வாக்களிக்கிறாங்க. ஆனா நம் தொப்புள் கொடி உறவை கொன்று குவித்தார்கள் இந்த காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சியான திமுகவும். தமிழர்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் அல்ல, பராசக்தி வெர்சஸ் சல்லியர்கள் தமிழ் ஈழ போரை பற்றி பேசுகிறது, தமிழ் ஈழ போரில் நடந்த விஷயங்களை பற்றி பேசுகிறது. அதில் குறிப்பாக ஒரு வசனம் ஒன்று வரும், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளதா அப்படின்னு. அதுல ஒரு பொண்ணு சொல்றோம், நான் தலைவர் பிரபாகரன் அவர்களை நம்புகிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி தலைவர் பிரபாகரன் தமிழ் மக்களுக்காக வாழ்ந்தவர். உண்மையான தலைவரை போற்றுவோம்,
போலியான திராவிட தலைவர்களை அகற்றுவோம், பெரியாரை போற்றுவோம் சொல்லும் போது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிகள் சில பெரியார்களை போற்றுகிறார்கள், உண்மையான பெரியார்களை போற்றுகிறார்கள். ஈவே ராமசாமி என்பவர் போலியான பெரியார். அவர் தமிழுக்கும் தமிழ் ஈழத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் எப்போதும் அவர் ஒருபோதும் உதவியாக இருந்ததில்லை. திருக்குறளை தங்க தட்டில் வைத்த மலம் என்று சொல்லியவர் பெரியார். தமிழ் மொழி காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லியவர் பெரியார். ஆகவே மக்கள் அனைவரும் இந்த பராசக்தி என்ற படம் என்பது நம் தமிழ் மக்களுக்கான படமாக இல்லை, நம் தமிழ் மக்கள் படம் இல்லை, சல்லியர்கள் தான் நம் தமிழ் மக்களுக்கான படம். மீண்டும் வரலாறை படிக்க வேண்டும். நாம் இந்த சினிமா மோகத்தால், திரை கவர்ச்சியால் நம் இன வரலாற்றை மறந்து நமக்கு யார் துரோகம் செய்தார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் வாக்களிக்க கூடாது. ஏன்னா 950 ஸ்கிரீன்ஸ் இருக்கு இந்த சென்னையில. வெறும் 27 ஸ்கிரீன் ஏன் தரான் தெரியுமா சல்லியர்களுக்கு? தமிழர்கள் யாரும் அவங்க வரலாறு தெரிஞ்சுக்கிட்டா யாரும் திராவிடரா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் தமிழர்களா இருப்பாங்க. தமிழர்களா இருந்தா இங்க எப்படி அரசியல் பண்ண முடியும்? இதே பிவிஆர் திரையரங்குகள் சென்னையில மட்டும் 150க்கும் மேற்பட்ட திரைகளை வச்சிருக்கு. ஆனா அந்த பிவிஆர் திரையரங்குகள் சல்லியர்கள் படத்தை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதே வேற மாநிலத்துல அந்த மாநிலம் சம்பந்தப்பட்ட மொழியோ அவர்கள் தாய்மொழியோ அந்த மாநிலம் போராடிய விஷயத்துக்காக படம் எடுத்து வேற மாநிலத்துல இந்த மாதிரி வெளியிட முடியாதுன்னு சொன்னா அந்த மாநிலத்துல திரையரங்குகள் இருக்குமா? குறிப்பா கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி மாநிலத்துல அவங்க மொழிக்கு தான் முன்னுரிமை தராங்க. ஆனா பிவிஆர் எங்கிருந்தோ வந்து நம் தமிழ் மக்களுடைய வருமானத்தை சுரண்டி தின்னுட்டு நம் தமிழ் மக்களுக்கான படம், நம் தமிழர்களுக்கான படம், தலைவர் பிரபாகரன் ஆசைப்பட்டார் நம் போராட்டம் ஆவணமாக ஒரு படமாக மக்களிடையே சென்று சேர வேண்டும் என்று. ஆனா இந்த குறிப்பிட்ட இந்த பிவிஆர் திரையரங்குகள் நம்மளுடைய சல்லியர்கள் படத்தை எடுக்காத காரணம் என்ன தெரியுமா? திமுகவின் தலைமை குடும்பம் சொல்லியிருக்கு. ஏன்னா இப்போ பராசக்தி என்ற படம் வருது, இது திராவிடத்துக்கான படம். சல்லியர்கள்னு படம் வந்துச்சுன்னா அதை போய் மக்கள் பார்த்தாங்க, அதிக திரையரங்குகளை ஓடிச்சு அப்படின்னா பராசக்தி ஓடாது, சல்லியர்கள் தான் ஓடும். ஏன்னா இது உண்மையான தமிழ் மண்ணுக்கான போராட்டம். தலைவர் பிரபாகரன் நடத்திய போராட்டத்தை மக்கள் மனதில் கொண்டு செலுத்தும் போது அன்றைக்கு மக்கள் எப்படி ஆதரவு தெரிவித்தார்களோ தமிழ் ஈழ விடுதலை புலிகளுக்கு இன்றைக்கும் நம் இளைஞர்கள் மத்தியில பெரிய ஆதரவு நிச்சயமா இருக்கும். நாளுக்கு நாள் பிரபாகரன் புகழ் ஓங்குகிறது இந்த தமிழகத்தில். இவர்கள் திராவிடம் திராவிடம் என்று பேசிக்கொண்டு தமிழை தான் வளர்க்கிறார்கள். தமிழ் இன்றுமே வளருமே தவிர தேயாது. ஆகையினால் எப்பொழுதுமே மக்கள் அவர்கள் கவனித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த சல்லியர்கள் என்ற படத்தை வேணும்னே வந்து இவங்க ஓட விடாம பண்ணாங்க. ஏன்னா இந்த திமுக தலைமை குடும்பம் ஒரு குடும்பம் மட்டும் இந்த சினிமாவை ஆட்சி ஆளுகிறது, மோனோபோலிங் செய்யறாங்க. எல்லா படத்தையும் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தான் வெளியிடணும், அவங்க கிட்டதான் அதிக தியேட்டர்கள் அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன படத்தை வெளியிடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த படத்தை தான் வெளியிடுறாங்க. அப்போ அந்த படத்தின் மூலமாக மக்கள் மனதை கவர்ந்து மீண்டும் அரசியல் செய்யலாம் என்று நினைக்கிறாங்க. இந்த பராசக்தி படம் வெளியிடுறது திமுகவிற்கு பெரிய வாக்குகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நம்புறாங்க. ஏன்னா இந்த பராசக்தி படம் திராவிடத்தை பேசும், அதனால் மக்கள் அனைவரும் திராவிட சிந்தனை, திராவிடத்தை பற்றி தெரிந்து கொண்டால் மீண்டும் திமுகவிற்கே வாக்களித்து மீண்டும் இந்த ஆட்சி அரியணையில் ஏறி அமர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்துதான் இந்த படத்தை இயக்குறாங்க, பராசக்தி என்ற படத்தை. ஆனா தமிழர்கள் ஒருபோதும் பராசக்திக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாம் திராவிடர்கள் அல்ல, தமிழர்கள். அதை புரிந்து கொண்டு சல்லியர்கள் போன்ற நம் தமிழ் ஈழத்துக்காக, நம் தமிழ் மக்களுக்காக போராடிய உண்மையான தலைவரை போற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கையுடன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று நம் பாட்டன் பாரதி முழங்கியது போல என்றைக்கும் தமிழ் தேயாது வளர்ந்து கொண்டே இருக்கும். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழர் ஈகை வாழ்க என்று கூறி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.